வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைத்து புது வாழ்க்கையை தேடாதீங்க. அப்படி தேடுறீங்களா, ஒரு புத்தகத்தை வாங்குங்க, அதை படித்து பாருங்க. அப்போ உங்களுக்கு வாசிக்க வாசிக்க உங்களுக்கு புது புத்துணர்ச்சி தரும், உடற்பயிற்சி தரும், மனசு நிம்மதி தரும். இதை செஞ்சு பாருங்கள். புத்தகத்தை வாங்கி தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், அதே படித்து பார்த்தால் அதே ஆயுதமாகும். மனதுக்கும் சரி அறிவுக்கும் சரி புத்தகத்தை படித்து பாருங்கள். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு அர்த்தமாக இருக்கும். எந்த புத்தகம்னு கேட்குறீங்களா? ஏதோ ஒரு புத்தகம். உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வம், அந்த கதையை படித்து பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு. அதை படித்து பாருங்கள். வாழ்க்கையை வாழ்ந்து ரசித்து பாருங்கள். ஒன்று இல்லைன்னா ஒன்று தேடாதீங்க. அது வாழ்க்கை இல்லை.